ஹே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தான் போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னா அப்போ தான் இந்த விட்டுட்டு போகிறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு எல்லாரோட லைஃப்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப் எப்படி போகும்? நரகமாக போயிடும். யாருக்கிட்டையும் பேச பிடிக்காது, சம்பாதிக்க பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, எதையுமே பிடிக்காது. முதல்ல சொல்ல போனால் எதுவுமே செய்ய பிடிக்காது. சரியா? ஓகே, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கட்டும். நம்மளை பழி சொல்லிட்டு போயிட்டாங்களா? நம்மளை கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல. அந்த டைமில் நம்மளால் தாங்க முடியாமல் சாபம் விட்டுருப்போம், ரொம்ப மன வருத்தப்பட்டிருப்போம். ஓகே, எல்லாமே இருக்கட்டும். சரியா? ஆனால் நமக்குன்னு ஒரு நேரம் வரும். சரியா? நம்மளை விட்டுட்டு போனவங்களோட பெஸ்ட்டாக நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கக்கூடிய ரொம்ப அழகாக அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மக்கிட்ட வருவாங்க. சரியா? அவங்க நம்மளுக்காக வாழுவாங்க. நம்மளை மட்டுமே சார்ந்து நமக்காக கேர் பண்ணி பார்த்துக்கிறவங்க இருக்க ரொம்பவே லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுப்பாங்க. ஒன்று சொல்லப்போனால் நிறைய பேருக்கு நிறைய லவ் ஃபெயிலியர் இருக்கும். நிறைய வாழ்க்கையில் விட்டு பிரிஞ்சு போனவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுமே ஒரு கட்டத்தில் ஓகே போதும், நம்மளால் முடியல, இதானே நடந்து போச்சு, சரி நம்மளை புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புரிதலுக்கு வந்துடுவாங்க. சரியா? ஸோ ஆனால் நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போனவங்க ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ன சொல்கிறது, ஒரு கடலில் போயிட்டு சந்தோஷமாக அந்த நிலவு சூரியன் மறைகிறத பார்த்துட்டு அங்கே தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு மூவி பார்த்துக்கிட்டு அவங்க பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. சரியா? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி, நான் உண்மையாக இருந்து கோவப்பட்டு எல்லாமே கேர் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளை புரிஞ்சிக்காம நம்மளை ரொம்பவே இழிவுபடுத்திட்டு கேவலப்படுத்திட்டு போயிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம இப்போ இருப்போம். ஆனால் அது நம்மளோட தப்பு கிடையாது. அவங்க நம்மளை வேணும்னே பிரிஞ்சு போகணும்னு நினச்சி போயிருப்பாங்க. இது ஒருத்தரோட லைஃப்க்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய பேரோட லைஃப்பில் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய என்னோட சேனலில் கீழே கமெண்டில் சொல்கிறீங்க, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும், அதாவது உண்மையாக எனக்கு அவங்க வேணும், அவங்க லைஃப்பில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும், என்னை ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க அப்படின்னா மட்டும். இல்லை என்னோடய லைஃப் ரொம்ப மோசமாக தான் போகும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க. சரியா? விட்டுட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு அமையும். சரியா? வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை துணையாக அமைகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. சரியா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீ உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணலாம். சரியா? இப்போ முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் பண்ணிடுங்க. ஓகே? ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். எப்போவுமே நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வரும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் வரதில்லை, அந்த மாதிரி அமையறதில்லை. ஸோ அந்த மாதிரி அமையும் போது எப்போவுமே கவலைப்பட்டுகிட்டே இருக்கும் போது நம்ம லைஃப் கவலையாகவே தான் இருக்கும். நம்ம எப்பயுமே கவலைப்படுறதுனால ஏதாவது மாறப்போதா? கண்டிப்பாக கிடையாது. லைஃப் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் எப்போ உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வெளி உலகமும் மாறும். அது வரைக்கும் எதுவுமே மாறாது. சரியா? ஸோ எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பற்றி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமல் தூங்காமல் உடம்பை வருத்தி அதாவது இழைச்சி ரொம்ப ஒல்லியாகி வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. இதனால் உங்கள் உடம்பும் மனசும் தான் பாதிப்பு அடையுமே தவிர வேறு எதுவும் நடக்காது.
ஆனால் அவங்க விட்டுட்டு போனவங்க ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருப்பாங்க. சரியா? ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லதாக நடக்கும். பழங்காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. லைஃப்பும் பாதையும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல் முள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு முள் குத்திருச்சு அப்படின்னு நம்ம அங்கேயே உட்கார்றது கிடையாது. அந்த முள்ளை பிடுங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு பள்ளத்தில், ஒரு மேட்டில், ஒரு குண்டு குழி இருக்குது அப்படின்னா அது மேலே நம்ம ஏறி தாண்டி போய் தள்ளி போயிட்டு தான் இருக்கும். சரியா? அது மாதிரி தான் லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரதான் செய்யும். அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதையுமே மாறாது. ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்போ தான் எல்லா விஷயமும் மாறும். கோவப்பட்டுட்டே இருக்கிறதுனாலையோ, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலையோ, அழுகிறதுனாலையோ எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. இது என்னோட பர்சனலான அட்வைஸ். நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மெத்தட் பண்ணுங்கள், இந்த மெத்தட் பண்ணுங்கள், எழுதுங்க, நீங்கள் வந்து தூங்கும்போது இதை பண்ணுங்கள், எந்திரிக்கும்போது இதை பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்கள் மனசு மாறுச்சா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். சரியா? வெறுமனே இதை பண்ணு அதை பண்ணுன்னு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த யூஸுமே இல்லை. உங்கள் மனசு மாறுறதுக்காக தான் அதை பண்ணுறது. மனசே மாறலை அப்படின்னா நீங்கள் எதையுமே பண்ண வேண்டவே வேண்டாம். ஓகே. ஸோ வந்து நீங்கள் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக உங்கள் மன நிம்மதியோடு இருங்க. ஆட்டோமேட்டிக்காக கடவுள் உங்கள்கிட்ட என்னென்னலாம் சேர்க்கணுமோ அது எல்லாத்தையும் கொண்டு சேர்ப்பார். சரியா? உங்கள் கடவுள் இன்னைக்கு சொல்லலாம், எனக்கு கடவுள் வந்து ரொம்ப சங்கடத்தை மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் சேர்த்துருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். அது மட்டும் கிடையாது. அதாவது கசப்பு சாப்பிட்டவன் கண்டிப்பாக இனிப்புன்னு ஒரு விஷயம் வந்தே தீரும் லைஃப்பில். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.